அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதையில் நோய் தொற்று, கிருமி தொற்று ஏற்படுதல். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலா அது என்ன அர்த்தம், அதுல என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகத்திலேயோ இல்ல சிறுநீரக அந்த வர பாதையிலேயோ கிருமி தொற்று ஏற்படுறது. காமனான அதுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதுதான் ரொம்ப காமன். ரொம்ப ரேரா அதர் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வைரஸா இருக்கலாம், அது வந்து பங்கஸா இருக்கலாம், இன்னும் இதர கிருமிகளா இருக்கலாம். நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அதுதான் மோர் தென் 95% அதுதான் வரும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷனாவே நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அன்காம்ப்ளிகேட்டட் யூடிஐ, காம்ப்ளிகேட்டட் யூடிஐ. அதாவது அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா சாதாரண இன்ஃபெக்ஷன், அசாதாரணமான இன்ஃபெக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி இது மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு நம்ம சொல்லலாம். சாதாரணமான இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். அதாவது ஹெல்த்தியான, அதாவது எந்த வியாதியும் இல்லாத, பிரெக்னன்சி இல்லாத பெண்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். அவங்களுக்கு எந்த விதமான கிட்னிலேயோ, கிட்னியினுடைய செயல்லையோ இல்ல சிறுநீரக பாதையிலையோ எந்த அடைப்பும் இருக்கக்கூடாது. ஸோ ஒண்ணு பெண்களுக்கு, ஹெல்த்தி உமன், பிரெக்னன்சி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு கிட்னியிலிருந்து வர பாதையிலையோ எந்த அடைப்பும் இருக்கக்கூடாது, எந்த செயலிழப்பும் இருக்கக்கூடாது, அதனுடைய ஃபங்க்ஷன்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் வந்தா தான் அது வந்து நம்ம சிம்பிள் யூடிஐ ஆர் அன்காம்ப்ளிகேட்டட் யூடிஐன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஏன் இது பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சிம்பிள் யூரின் இன்ஃபெக்ஷன் யூஸ்வலா ஃபீமேல்ஸ் வரும், அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு வந்து சிம்பிளா ஒரே ஒரு யூரின் டெஸ்ட், ஒரு கல்ச்சர் கூட பண்ண மாட்டோம், ஒரு யூரின் கம்ப்ளீட் அனாலிசிஸ் சொல்லுவோம், அது மட்டும் பார்ப்போம். அதுல வந்து நம்மளோட வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தி இருக்கும், பஸ் செல்ஸ் வந்து பிளென்டியா இருக்கும். ஸோ அது நிறைய இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவோம். யூஸ்வலா வந்து அந்த நைட்ரோஃபுரண்டான்ங்கிற ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். 2-3 ஆன்டிபயோட்டிக் அதுல இருக்கு. காமனா அந்த ஆன்டிபயோட்டிக் மட்டும் ஒரு 3 days கொடுப்போம். காலையில ஒன்று நைட் ஒன்று ஒரு 3 days கொடுத்தோம்னாவே 99% செட்டில் ஆயிடும். இது வந்து பயப்பட தேவையில்லை. இதுக்கு நம்ம எந்த விதமான ஸ்கேனோ இல்ல வேற எந்த டெஸ்ட்டும் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு யூரின் டெஸ்ட் இது வந்து நம்ம இது பண்ணும். இதுல என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் முக்கியம். சிம்பிள் இன்ஃபெக்ஷன் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூரின் போனா எரிச்சலா இருக்கும், இதுதான் 90% சிம்டம்ஸ் இருக்கும். அப்புறம் அடிவயிறு, தொப்புளுக்கு கீழே அடிவயிறு பெயின் ஆகும். அப்புறம் யூரின் வந்து அர்ஜென்ட்டா போற மாதிரி இருக்கும், போறக்குள்ளேயே அவசரமா யூரின் வந்துடும், ட்ரெஸ்லயே யூரின் லீக் ஆயிரும், அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போக வேண்டியது இருக்கும், நைட்டும் சரி பகல்லையும் சரி. ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இதுல முக்கியமானது என்னன்னா காய்ச்சல் இருக்காது. யூஸ்வலா இருந்தாலுமே லேசான மைல்டு ஒரு 99-100 தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஏன் இது அன்காம்ப்ளிகேட்டட் யூடிஐனா இது பிளாடர்ல மட்டும்தான் இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன். பிளாடர்ங்கிறது நம்மளுக்கு அடி வயிற்றுல தான் இருக்கு, தொப்புள் கீழே தான் அந்த பிளாடர் இருக்கு. ஸோ அதுல வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுங்கிறதுனால நான் இப்ப இந்த சொன்ன சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது கிட்னி வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவாதுங்கிறதுனால காய்ச்சல், குளிரோ இல்ல பெரிய ஆபத்தோ அதுல இருக்காது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கு நாங்க என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ஃபெக்ஷன் பத்தி பேசிட்டோம். அது வந்து ஹெல்த்தி உமனுக்கு, பிரெக்னன்சி இல்லாத உமனுக்கு, அவங்களுக்கு சிறுநீரக பாதையில எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அவங்களுடைய டயபெட்டிஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். அது வந்து பிளாடரோட தங்கிக்கும், சிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம், பிளாடரோட தங்கிக்கும், கிட்னி வரைக்கும் பரவாது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட், ஆன்டிபயோட்டிக் 3 days கொடுத்தா செட்டில் ஆயிடும். வேற எந்த பயம் இது தேவையில்லை. அன்காம்ப்ளிகேட்டட் யூடிஐ இல்லாட்டி அசாதாரண சிறுநீர் நோய் தொற்று, இதுதான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப ஆபத்தான, மிகவும் ஆபத்தான போய் முடியக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷன். அதுக்காக எல்லாமே அப்படி ஆபத்தான முடியாது, பட் என்னென்ன காரணம் நான் சொல்லிடுறேன். எனி பிரெக்னன்ட் உமன், இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நான் பிரெக்னன்ட் ஹெல்த்தி உமன் நம்ம சொன்னோம். எனி பிரெக்னன்ட் உமன் வித் யூரின் இன்ஃபெக்ஷன் அது வந்து காம்ப்ளிகேட்டட் தான். அப்புறம் எனி மேல்ஸ், அதாவது ஆண்களுக்கு வரக்கூடிய அத்தனை இன்ஃபெக்ஷன் காம்ப்ளிகேட்டட் யூடிஐ தான். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா பெண்களுக்கு வந்து அவங்களுடைய உடல்வாகவே அந்த மாதிரி, அவங்களோட உடல்வாகவே வந்து அவங்களுக்கு சீக்கிரமா சாதாரண இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது. ஆனா ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய உடல்வாகு வந்து அவ்வளவு சீக்கிரம் இன்ஃபெக்ஷனுங்கிறது வராது. ஸோ ஆண்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது காம்ப்ளிகேட்டட். அப்புறம் அடுத்தது குழந்தைகளுக்கு 12 வயசு கீழே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லா இன்ஃபெக்ஷனுமே நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் யூடிஐ தான். அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சிம்பிள் யூடிஐ வரலாம், பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. அது கொஞ்சம் மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி கரெக்டான ப்ராம்ப்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து. அப்புறம் இம்யூனோசப்ரசன்ஸ், அதாவது ஏதாவது இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, எதிராக அவங்களுடைய வியாதினாலேயோ இல்ல இம்யூனோசப்ரசிவ் தெரப்பின்னு சில பேர் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி குறைக்கிற மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்குவாங்க சில வியாதிகளுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இம்யூனோசப்ரசிவ் தெரப்பி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் யூரின் வந்து சில பேர் வந்து யூரின் கத்திட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூரின் போற பாதையில டியூப் வச்சிருப்பாங்க, கத்திட்டு சொல்லுவோம். அந்த கத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன். அப்புறம் இனி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், லைக் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டோன் ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் காய்ச்சல் குளிர் வருது அப்படின்னா அதுவும் டேஞ்சர். இனி
இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுவும் ஒரு டேஞ்சர் தான். அப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்க சிம்டம்ஸ் வந்து 7 நாளுக்கு மேல அந்த சிம்டம் இருந்துட்டே இருந்ததுனால காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க. காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது யாராருக்கு வந்தா அது காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஏன் காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நான் இப்ப சொல்ல போறேன். என்ன ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அன்லைக் அந்த சாதாரணமான இன்ஃபெக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து பிளாடரோட தங்கிக்கும். ஆனா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி வரைக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைலோநெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம். அதாவது கிட்னி வரைக்கும் அந்த நோய் தொற்று வந்துடும். கிட்னி வரைக்கும் நோய் தொற்று வந்தா என்ன ஆபத்துன்னா அதன் பைலோவீனஸ் பேக்ஃப்ளோன்னு சொல்லுவோம். அதாவது கிட்னியிலிருந்து ரத்தத்துல பரவி அது உடம்புல இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து போய் அத்தனை உறுப்புகளையுமே செயலிழப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேரா உயிரிழப்பு ஏற்படுறது கூட வாய்ப்பு. ஸோ அதனால எப்பவுமே காம்ப்ளிகேட்டட் யூடிஐங்கிறது நம்ம ரொம்ப சீரியஸா டாக்டர் கரெக்டான ட்ரீட்மெண்ட், முறையான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் நீங்க ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் இதை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இது நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் இல்லாம எய்தர் கிட்னியில இருந்து வெளியே வர பாதையில் ஏதாவது அடைப்பு இருந்தாலோ, இல்ல கிட்னியில ஏதாவது செயலிழப்பு இருந்தாலோ, கிட்னி ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி அப்நார்மல் கிட்னிஸ்ல அண்ட் யூரினரி ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அப்போ நம்ம இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூரின் அனாலிசிஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன யூரின் கம்ப்ளீட் அனாலிசிஸ், அந்த சிம்பிள் யூடிஐ இருக்கிறவங்களுக்கு யூரின் அனாலிசிஸ் மட்டும் நம்ம சொல்லியிருப்போம். இவங்களுக்கு வந்து யூரின் கல்ச்சர் கொடுக்கணும். யூரின் கல்ச்சருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த மாதிரி கிருமி, அது வந்து எந்த மருந்து கொடுத்தா கேட்குங்கிறது அந்த கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி. இது வந்து 48 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும் அதோட ரிப்போர்ட் வர்றதுக்கு. அதுல வந்து என்ன பாக்டீரியா இருக்குது, அதுல என்ன மருந்து கொடுத்தா கேட்குங்கிறது நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருவாங்க. அந்த கல்ச்சருங்கிறது நம்ம முதலே கொடுத்துருவோம். அடுத்தது அல்ட்ராசவுண்ட். கண்டிப்பா வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் யூடி இருக்கிறவங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் இஸ் அ மஸ்ட். எதுக்காகனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சிறுநீரகத்திலேயோ அதை பாதையிலையோ ஏதாவது அடைப்பு இருக்கலாம், கல்லா இருக்கலாம், கட்டியா இருக்கலாம், இல்ல ஏஜ் ஆனவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் சதை அடைப்பா இருக்கலாம், சில பேருக்கு கேன்சரா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல அடைப்பு இருக்கலாம், கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைபாடு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மேக் அவுட் பண்றதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் பாக்குறது வந்து அந்த யூரியா கிரியாட்டினின் பண்ணி பார்ப்போம். கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி. ஏன்னா சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளட்ல கலந்து எல்லா உடல்ல இருக்க எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு அந்த கிரியாட்டினின் லெவல் ஜாஸ்தியாகும். அப்புறம் அந்த வெள்ளை அணுக்கள் WBC கவுண்ட் அப்படின்றது பார்ப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை அப்நார்மலா இருக்கும். நார்மலா 10,000 இருக்க வேண்டியது சில பேருக்கு 25,000 35,000 வரைக்கும் இருக்கும். அது வந்து மிக மிக ஆபத்தான அறிகுறி. இந்த டெஸ்ட் எல்லாம் காமலா பண்ணி பார்ப்போம். ஸோ யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். அப்புறம் அந்த ஸ்கேன்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு டவுட் இருந்துச்சுன்னா சில பேருக்கு சிடி ஸ்கேன் கூட பண்ணுவோம். இதுதான் விஷயம். அப்போ இதை பார்த்துட்டு இது எதனால இருக்கு, சிறுநீர் பாதையில ஏதாவது கல் இருக்கா, சதை இருக்கா, கட்டி இருக்கா, அடைப்பு இருக்குதா, இதை நாம ட்ரீட் பண்ணணும். இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நான் சொன்னேன் சிம்பிளான ஓரல் டேப்லெட் மட்டும் எடுத்தா போதும். 3 days சொன்னேன் சிம்பிள் இன்ஃபெக்ஷன். காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷனா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அட்மிட் ஆகி பார்க்கணும். அதுல கண்டிப்பா வந்து ஐவி, அதாவது நரம்பு வழியா இன்ஜெக்ஷன் போடணும். குறைந்தபட்சம் 7 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் போகும். அப்பதான் அந்த இன்ஃபெக்ஷனை முழுமையா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இதுல நீங்க 2 நாள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டுக்காம விட்டீங்க, இல்ல 4 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா சிம்டம்ஸ் குறைஞ்சிரும், ஃபீவர் செட்டில் ஆயிடும், வலி குறைஞ்சிரும். ஆனா உங்களுக்கு வந்து பாக்டீரியா உள்ளே இருக்கும். அது என்ன ஆகுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் திரும்ப அது வந்து அதனோட அறிகுறி காமிக்கிறாங்க. அதனால மினிமம் 14 days ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நம்ம கண்டினியூ பண்ணணும். தட் மேபி 14 days ஆஃப் ஐவி ஆன்டிபயோட்டிக்கா இருக்கலாம், இல்ல 7 நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்டா கூட மாத்தலாம். ஆனா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா குறைஞ்சது 14 days ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நம்ம கம்பல்சரி எடுக்கணும். ஸோ இதுதான் வைக்கும். அப்புறம் இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டோன் இருந்தா ஸ்டோன் சரி பண்ணணும், சத வளர்ச்சி இருக்கா மெடிசன் எடுத்துக்கணும், கட்டி இருந்தா அதுக்கு வைத்தியம் பண்ணணும், சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கா சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், இம்யூனோதெரப்பி ஏதாவது கொடுத்துட்டு இருக்காங்களா அதை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணும். அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்துட்டு அதையும் ட்ரீட்மெண்ட். கத்தீட்டர்ல யூரின் டியூப் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்னு நான் சொன்னேன். அது வந்து ப்ராப்பரா அந்த கத்தீட்டரை வந்து கிளீனா வச்சுக்கணும். அந்த ரொம்ப அதாவது நல்லா கிளீன் பண்ணி அதை ஹெல்த்தியா வச்சுக்கணும். ஆப்ரேட் பண்றவங்களுக்கு நாங்க எல்லா ப்ரிகாஷன் எடுத்து தான் நம்ம இன்ஃபெக்ஷன் வருவோம். அந்த மாதிரி ஏதாவது சர்ஜரி பண்றவங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுனாலும் இமீடியட்டா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இவ்வளவுதான். இதுதான் சிம்பிளா உங்களுக்கு ப்ராடா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு சமரியா சொல்லணும்னா சிம்பிள் இன்ஃபெக்ஷன், ஹெல்த்தி நான் பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் சிம்பிளா 3 நாள் ஆன்டிபயோட்டிக் போதும். வேற காம்ப்ளிகேட்டட் யூடிஐனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கு, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, யூரின் டியூப் இருக்கிறவங்களுக்கு, சர்ஜரி ஸ்கோபி வழியா எண்டாஸ்கோபி வழியா ஸ்டோனுக்கோ இல்ல வேற எதுக்கோ சர்ஜரி பண்றவங்களுக்கு வருது. இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் யூடிஐ. கண்டிப்பா அட்மிட் ஆகி நம்ம அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா ஆபத்து இல்லை.
இதுல ரொம்ப மோசமான இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்க்கறவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிவியரா இன்ஃபெக்ஷன் வரும். ரொம்ப ரொம்ப ஆபத்து. நாங்க பயப்படுறது என்னன்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னா நாங்களே கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவோம். எக்ஸ்ட்ராவா ஒரு அலர்ட்னஸ் இருக்கு. அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தயவு செய்து உதாசீனப்படுத்தாதீங்க. டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் வந்து எம்பைசிமேட்டஸ் பைலோனெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம். அதாவது கேஸ் ஃபார்ம் ஆயிரும் உள்ள கிட்னிக்குள்ள. அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா 50% வரைக்கும் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். உதாசீனப்படுத்தி விட்டுறக்கூடாது. இதுதான் உங்களுக்கு ஓவராலா நான் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். நன்றி, வணக்கம்.